இங்க பாரு, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நான் பாத்துக்கிறேன். நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், சரியா? மாமா, நான் ஒண்ணும் இல்ல. மாமா, நானே பண்ணிருப்பேன்ல, கையெல்லாம் மாவு. அதனால என்ன, தொடச்சா சரியாயிடும். தோசை சுட்டதுக்கு ஒரு அடையாளம் வேணா, அதான். சரி கொடுங்க, நான் சாப்பிடுறேன். ஐயா, நீ சாப்பிடறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு தோசை சுட்டு எடுத்துட்டு வந்த. நீ சும்மா உட்காரு, நான் தான் ஊட்டி விடுவேன். நல்லா இருக்கா? இப்படிலாம் இருக்காத மங்கை. ராசாத்தியை தேட ஆள் அனுப்பி வச்சிருக்கேன், கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்தில் நல்ல நியூஸ் வரும். அதை தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மங்கை, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? நான் என்னக்கா பண்ணேன்? நான் போய் இனியனை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறேன், அவன் வரமாட்டேன்னு சொல்றான். அவன் இப்படியே தனியா இருந்து எவ்வளவு நாள் கஷ்டப்படுவான்? அதை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அது எப்படிக்கா வருத்தம் இல்லாம இருக்கும்? அவர் ராசாத்தி இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பாடுபடுறானோ அதை நினைச்சுதான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். நீ இப்படியே உட்காந்துருந்தா உன் பிள்ளையோட நிலைமை மாறிடுமா? நீ போய் அவனை கூப்பிட்டு வா. நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் அவன் நிம்மதியா இருப்பான். மரகதம், நீ என்னைக்கு ராசாத்தி ஏத்துக்கிறியோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு இனிய சொல்லியிருக்கான்ல. ஆமா, நீ இனியன் தான் அந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கான்ல. அதான் அந்த ராசாத்தி அவன் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டால, அப்புறம் என்ன? நீங்க போய் இனி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அக்கா, நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ராசாத்தி போயிட்டா, இப்ப அவனை கூப்பிட்டா அவன் வீட்டுக்கு வந்துருவான்னு தான் நினைக்கிறீங்க. நான் போய் கூப்பிட்டு பார்த்தேன், அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா நீ அவனை பெத்தவ, நீ போய் அவனை கூப்பிட்டா கண்டிப்பா வருவான். நம்ம இனியன் அப்படி இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல. அதானே பார்த்தேன். நீங்க நினைக்கிறது நடக்காதுக்கா. இதே சாக்கா வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறீங்க. ஏங்கா, நீங்க நல்லதே நினைக்க மாட்டீங்களா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, சேர்க்க அப்படி. ஏன் மங்கை, அப்ப அவனை அப்படியே தனியாவே விட சொல்றியா? எப்படியோ ராசாத்தி திரும்பி வந்துருவா, அப்புறம் எப்படி இனியன் தனியா இருப்பான்? நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. இனிமே அந்த ராசாத்தி இந்த ஊர் பக்கமே திரும்ப வரமாட்டா. நீ பேசுறது தப்பு மரகதம். கண்டிப்பா ராசாத்தி திரும்ப வருவா. ஆமாமா, எப்படியும் 2-3 நாள்ல ராசாத்தி திரும்ப வந்துருவா. ஆமா, அண்ணி அண்ணன் மேல உசிரே வச்சிருக்காங்க. அவரை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. புனிதா சொல்றதும் சரிதான். எந்த சூழ்நிலையிலும் ராசாத்தி அக்கா இனிய மாமா விட்டு பிரிஞ்சதில்ல. அக்கா வந்துருவாங்க. ஆமா, உன் அக்கா பெரிய மகாராணி, அவ வருவான்னு என் புள்ள காத்துட்டு இருந்தானா? என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது? அம்மா, சும்மா கபிலனை திட்டாதீங்கம்மா. ராசாத்தி கண்டிப்பா இனியனோட வந்து சேருவா. அவ இல்லாம இனியனும் சந்தோஷமா இருக்க மாட்டான். எல்லாம் தெரிஞ்சு தேவையில்லாம நீங்க எதுக்குமா பேசிட்டு இருக்கீங்க? மா, அண்ணி ஒன்னு அண்ணனை வேணான்னு சொல்லிட்டு போல, பணம் ரெடி பண்ண முடியலையேன்னு குற்ற உணர்ச்சியில தான் போயிருக்காங்க. ராசாத்தியால இனியனை பிரிஞ்சு இருக்க முடியாது. இனியனை தேடி கண்டிப்பா ராசாத்தி வருவா. அவெல்லாம் வரமாட்டா. வரலன்னா என்ன, எப்படியா தேடி கண்டுபிடிப்போம். எப்படியும் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவ தனியா எங்கேயும் போனதும் இல்ல, அவளுக்கு எந்த இடமும் தெரியாது. அப்போ எல்லா வேலையும் விட்டுட்டு அவ பின்னாடி போக போறீங்க, அப்படிதானே? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லக்கா. கூடிய சீக்கிரம் கண்டிப்பா ராசாத்தி திரும்பி வந்துருவா. அப்படி வரலனா
அவ வருவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவ வரும்போது பாத்துக்கலாம். இப்ப போய் இனி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அக்கா, ராசாத்தி இல்லாம இனியும் வீட்டுக்கு வரமாட்டான். அவன் அப்படிதான் மங்கை சொல்லுவான். நீதான் பேசி கூட்டிட்டு வரணும். நான் ஏன் பேசி கூட்டிட்டு வரணும்? அவன் அங்கேயே இருக்கட்டும். அதான பார்த்தேன். இவ எப்படி கூட்டிட்டு வருவா? என்ன சொல்ற மங்கை? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இப்படி பேசுற? அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இனியனை கூப்பிட மாட்டேன். அப்படி அவனே மனசு மாறி வந்தாலும் நான் ராசாத்தி இல்லாம அவனை வீட்டுக்குள்ள விட மாட்டேன். நீ தேவையில்லாம பேசுற. சும்மா கத்தாதீங்கக்கா. ராசாத்தி வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. நாங்க போய் அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். அது வரைக்கும் இந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அவங்க ஒண்ணா இருக்கும்போது வர வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப அவனை மட்டும் வர சொன்னா இனி இந்த வீட்டுக்கு வரதுல எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா நம்ம ராசாத்தியோட வந்தாதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமண்ணி, எங்களை புரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதான் எங்க எல்லாருக்கும் வேணும். என்னத்த எல்லாரும் இனியனும் ராசாத்தியும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ இருந்தாலும் போனாலும் இந்த வீட்ல நம்ம 2 பேரை தவிர எல்லாருக்கும் அந்த ராசாத்தி பேச்சுதான். அவ போனாலும் அவ நினைப்பு மட்டும் இந்த வீட்டை விட்டு போகாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் கண்மணி. அதுக்கப்புறம் இனியனும் இந்த வீட்ல உள்ளவங்களும் ராசாத்திய மறந்துடுவாங்க. நான் மறக்க வைப்பேன். ராசாத்தின்னு ஒருத்தி இந்த குடும்பத்துல இருந்தாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத மாதிரி பண்ண போறேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா? இவ்வளவு ருசியா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லம்மா. அருமையான கைப்பக்குவம். ராசாத்தி, சின்ன வயசு ஞாபகம்லாம் வருதுமா. எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்கு. ஐயா, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். அங்க பாருங்க, அங்க 2 பேரும் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. ஐயா, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, வேண்டாம்மா, நீ போய் சாப்பிடு. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு மனசு சரியில்லைம்மா. ஏன், என்னாச்சு? இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாளுமா. என் மவன் அவன் குடும்பத்தோட வருவான். பேரன் பேத்திலாம் பார்க்கலாம்னு நினைச்சம்மா. யாருமே வரலம்மா. அதனால இவ சாப்பிட வராம உட்கார்ந்துருக்காமா. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பாங்க. 3 வருஷமா அப்படித்தாம்மா நினைச்சோம். ஆனா இது வரைக்கும் வரவே இல்லை. கண்டிப்பா வருவாங்க. அவங்களோட உங்க பேர குழந்தைங்களும் வருவாங்கல்ல. அவங்கள கொஞ்சத்துக்கு உங்களுக்கு தெம்பு வேணும்ல, அதுக்காகவாவது வந்து சாப்பிடுங்க. ஆமாங்க, இந்த வயசுல சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகும்? உங்க பையன் தான் வரமாட்டான்ல, அதுக்கு நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படி? வந்து சாப்பிடுங்க, வாங்க. ஆமாங்க ஐயா, வந்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஏதாவது வந்துரும். சொன்னா கேளுங்க. ஆமாப்பா, வந்து சாப்பிடுங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான். கண்டிப்பா உங்க ஆசையெல்லாம் நடக்கும். சரி, வா போய் சாப்பிடலாம். எனக்கு வேண்டாங்க, பசிக்கல. அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வா போய் சாப்பிடலாம். என்ன சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பசிக்கல, நான் வரல. அட வாங்கம்மா, அங்க அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. உங்களை பத்தி நினைக்காத புள்ளைய நீங்க நினைச்சு என் உடம்ப கெடுத்துக்கணும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, வாங்கம்மா. என் உடம்புக்கு என்ன ஆனா என்ன? எதுக்கு சாப்பிடணும்? அது எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? அதுவும் இன்னைக்கு கல்யாண நாள் வேற. நீங்க ஆசையா ஊட்டி விடுங்க, அதுக்கப்புறம் அம்மா சாப்பிடுவாங்க. இருங்க, நான் வரேன். நீங்க ஊட்டி விடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க.
ஒரு வாய் வாங்கி. அம்மா ஐயாக்கும் ஊட்டி விடுங்க, அவங்களும் சாப்பிடல. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, எதுக்காக கண்ணே எதுக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது எதுக்காக, கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் நீங்களும் சேர்ந்து ஆடுங்க. உனக்காக. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம். மாமா சாப்பிட்டாரான்னு தெரியல. நம்மள நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரே நிம்மதி இல்லாம இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? அம்மா ராசாத்தி, போன் இருக்காம்மா உன்கிட்ட? போனா? ஆமாம்மா, என் பேத்திக்கிட்ட பேசணும், பேசிட்டு கொடுத்துட்றேம்மா. கொஞ்ச நேரம் தான்மா பேசுவேன். சரி இருங்க. கொஞ்ச நேரம் தான்மா பேசிட்டு கொடுத்துட்றேன். மாப்ள, சொல்றா. இப்ப என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ராசாத்தி எங்கடா போயிருக்க போறா? டேய், 2-3 நாள் எப்படியும் அவன் உன்னை தேடி வந்துருவாடா. மாப்ள, ஃபேக்டரியில நிறைய வேலை இருக்குடா. சரக்கு ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்கும் இன்னும் நம்ம டெலிவரியே கொடுக்கலடா. டேய், அவ எங்க இருக்கான்னு கூட தெரியாம எப்படிடா? ஒரு ஃபோன் கூட பண்ணலடா. மாப்ள, இப்போ ஒரு தடவை எதுக்கும் ட்ரை பண்ணி பாருடா. அதெல்லாம் நிறைய தடவை ட்ரை பண்ணியாச்சுடா. கடைசியா ஃபோன் பண்ணப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. டேய், அவ பண்ணலன்னா என்னடா, நீ ஃபோன் பண்ணி பேசுறா. டேய், அவதான் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாளே. மாப்ள, திரும்ப இன்னொரு தடவை ட்ரை பண்றா. இல்ல, ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. எவ்வளவோ தடவை நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் சொல்றேன்ல, நீ எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. எவ்வளவு தடவை தான் ட்ரை பண்ணி பார்க்கறது? டேய் மாப்ள, என்னடா? ராசாத்தி ஃபோன் ஆன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். மெசேஜ் வந்திருக்கடா மாப்ள. என்ன சொல்ற மாப்ள? மாப்ள, அப்ப ஃபோன் பண்ணு மாப்ள. உடனே ராசாத்தி நம்பருக்கு அடி. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா?
டேய் கால் வெயிட்டிங்னு வருது. சரிடா, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ திரும்ப ட்ரை பண்ணு. விட்டுறத மாப்பிள்ள, திருப்பி ட்ரை பண்ணு மாப்பிள்ள. நல்லா படிமா. ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டியா? ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கியாமா? நல்லா படிக்கணுமா? கட் ஆயிடுச்சு. இங்க எல்லாம் நல்லா பாத்துக்கறாங்க. நான் சாப்பிட்டேன்டா செல்லம். திரும்பவும் வெயிட்டிங் போகுது மாப்பிள்ள. மாப்பிள்ள யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா, நீ விடாம. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சரிடா செல்லக்குட்டி, நல்லா படிங்க. தாத்தா நாளைக்கு ஃபோன் பண்றேன். ராசாத்திக்கு ஃபோன் வருது. சரி, கொண்டு போய் கொடுத்துருவோம். மாப்பிள்ள ரிங் போதுடா. எடுத்தவொடனே பேசிடு மாப்பிள்ள. ராசாத்தி, அம்மா ராசாத்தி, எங்க எங்க போச்சு இந்த பொண்ணு? காணலையே. இந்த நேரத்துல வேற ஃபோன் பண்றாங்க. ஃபோன் அட்டன் பண்ணல. ஃபோன் வந்துகிட்டே இருக்கே. ஏதாவது முக்கியமான காலா இருக்குமோ? ஹலோ ரசதி, 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 நான் இனியன் ரசதி. ரசதி, ரசதி பேசுறது கேக்குதா? ரசதி, ரசதி, நீ எங்க இருக்க? ஹலோ தம்பி, தம்பி, நான் ராசாத்தி இல்லப்பா. அந்த புள்ளைகிட்ட போனை வாங்கி பேசினேன். கொஞ்சம் ரசதி கிட்ட போன் கொடுங்களேன். அந்த பொண்ணதான்ப்பா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளை காணும். என்ன சொல்றீங்க? காணுமா? ஆனா இங்கதான் இருக்கணும். இருப்பா, நான் போனை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துறேன். சரி, நான் லைன்ல இருக்கேன். இதோ தர்றேன்ப்பா, போருங்க. இதோ ஒரு நிமிஷம்ப்பா, இதோ தேடிக்கிட்டு இருக்கேன். ராசாத்தி, ராசாத்தி, ஆளை காணும். அப்பா தேடி பார்த்தேன், ஆளை காணும்பா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, இதோ ராசாத்தியே வந்துட்டப்பா. அம்மா உனக்கு தாம்மா போனு. யாரோ இனியனா. ஹலோ ரசதி, 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 ஹலோ ரசதி, ரசதி, சார் ஹலோ ரசதி, ரசதி, ஏதாவது பேசு ரசதி. ரசதி எங்க இருக்க? பதில் சொல்லு ரசதி. ஹலோ மாப்பிள்ள, யாராச்சும் பேசுறாங்களடா? ரசதி, ரசதி, நான் இனியன் பேசுறேன் ரசதி. ரசதி, ஏதாவது பேசு ரசதி. எங்க இருக்கன்னு மட்டுமாவது சொல்லு ப்ளீஸ். எங்க இருக்கன்னு ஏதாவது சொல்லு ரசதி, ப்ளீஸ் ரசதி. ரசதி, நீ எல்லாமே நான் ரொம்ப தவிச்சு போயிருக்க ரசதி. ஏதாவது சொல்லு ரசதி, பேசு ரசதி. ஹலோ, லைன்ல தான் இருக்கியா? நீ ஒரு வார்த்தை பேசு ரசதி. நீ பேசுறது கேக்குதா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசு ரசதி, ப்ளீஸ் ரசதி. எங்க இருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நான் அங்க வரேன், நான் உன்னை தேடி வரேன். ஒரே ஒரு வார்த்தை என் கூட பேசு ரசதி. என் மேல கோவம் இருந்தா கூட ஏதாவது நீ சொல்லு ரசதி. ஹலோ, ஹலோ, கட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. ஏய், திரும்ப கூப்பிடு மாப்பிள்ள. என்னாச்சு மாப்பிள்ள? என்னடா ஆச்சு? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடா. போன் எடுக்கல, எடுத்தும் எதுவும் பேசல. இப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா. அவ ஏன்டா இப்படி பண்றா? மாப்பிள்ள, உனக்கே தெரியும்ல, ராசாத்தி காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் பண்ணாது. அது கண்டிப்பா அவ இப்படி போன் எடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு மாப்பிள்ள. டேய், ஏதாவது சொல்லலாம்லடா. ஒரு வார்த்தை கூட பேசாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா. டேய், அத நம்ம நேர்ல தான்டா அவள்கிட்ட போய் கேட்க முடியும். அப்ப அதுக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியணும்ல.
மாப்பிள ராசாத்தி எங்க போயிருப்பான்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள. அவ எங்க போயிருக்க போறா? இப்ப அவ போன்ல பேசினாங்கல்ல, இந்த போனை வச்சு ராசாத்தி எங்க இருக்கான்றத போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க?